அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில போர் வந்தால் தங்கம் விலை எகிரும்னு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது தலைகீழாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஷேர் மார்க்கெட் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா தங்கம் விலையும் கூட குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. தங்கம் வாங்குற தேவை இருக்கிறவங்களுக்கு இப்போ தங்கம் விலை குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் சந்தோஷம்தான். ஆனாலும் கூட முதலீடு பண்ணினவங்க என்னடா இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகுதே, இது எங்கே போய் நிற்குமோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே என்னதான் நடக்குது? போர் நடக்கிற சமயத்தில் கூட தங்கம் விலை இப்படி சரியறதுக்கு என்ன காரணம்? இந்த சரிவு இப்படியே தொடருமா? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ரென்த். இப்போ நிறைய பேர் அவங்களுடைய கேஷ் ரிசர்வ்ஸ் இருக்கு இல்லையா, அதை டாலரை வச்சுக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி வார் சிச்சுவேஷன் வரும்போது மார்க்கெட்டில் ஒரு பெரிய பேனிக் உருவாகும். இந்த பேனிக் வந்த உடனேயே பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கிற தங்களோட பணத்தை குறைச்சி கேஷை ஹோல்ட் பண்ணுறதுக்கு முயற்சிப்பாங்க. அந்த கேஷ் குளோபல் லெவலில் அதிகமாக யூஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு கரன்சியாக தான் இருக்கும். அது என்னன்னா யூஎஸ் டாலர் தான். அதனால தான் இந்த நேரத்தில் டாலருடைய டிமாண்ட் கூடுது. அப்படி ஆகும்போது கோல்டு மேலே ப்ரெஷர் வருது. காரணம், பேனிக் டைமில் இன்வெஸ்டர்ஸ்க்கு முக்கியம் லிக்விடிட்டி, அதாவது உடனே பயன்படுத்தக்கூடிய கேஷ் தான் அவங்களுக்கு தேவை. ஆக டாலருடைய டிமாண்ட் அதிகமாகுது. அப்படிங்கும்போது டாலரோட வேல்யூ உயருது, கோல்டு ப்ரைஸ் மேலே ப்ரெஷர் வருது. இது கோல்டு விலை இப்போ ட்ராப் ஆகிறதுக்கு முதல் காரணம். ரெண்டாவது, உலக நாடுகளோட மத்திய வங்கிகள் பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்குறத குறைச்சிருக்கிறாங்க. போர் நடைபெறதுனால இந்த நேரத்தில் எதுக்கு தங்கம் வாங்கிக்கிட்டு அப்படின்னு நினச்சி வாங்கிறத கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளோட மத்திய வங்கிகள், சென்ட்ரல் பேங்க்ஸ் அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கக்கூடிய தங்கத்தின் அளவு ரொம்பவே குறைஞ்சிருக்கு. மொத்தமாகவே அவங்க 5 டன் தங்கத்தை மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2025 ஒரு மாதத்துக்கு சராசரியாக வாங்கின அளவான 27 டன்னோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 80% குறைவாக இருக்குது. ஸோ அது இன்னுமே கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, புதியதாக சில நாடுகளோட மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால லாங் டேர்மில் தங்கத்துக்கு இருக்கக்கூடிய தேவை இன்னுமே தொடருது அப்படின்னு தான் இதன் மூலமாக நிபுணர்கள் சொல்கிறாங்க. இது பற்றி வேர்ல்ட் கோல்டு கவுன்சில் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. மூன்றாவதா, இந்திய ரூபாயுடைய மதிப்பு பொறுத்தும் தங்கம் விலை மாறுபடுது. நான்காவதா, ஆயில் பிரைஸ். இப்போது அமெரிக்கா சண்டை போடுறது ஈரான் கிட்ட தான். அவங்களும் சரி, வளைகுடா நாடுகள் இவங்க தான் நமக்கு அதிகமாக ஆயில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கிருந்து கிடைக்கக்கூடிய ஆயில் பார்த்தீங்கன்னா இனிமேல் டைமுக்கு கிடைக்கிறது ரொம்பவே சிரமம். அதுபோக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் ஒரு பதட்டமான சூழல் நிலவுது. ஈரான் அந்த பகுதியை மூட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பாக இஸ்ரேல், அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு போகக்கூடிய ஆயில் டேங்கர்ஸை நாங்கள் அந்த வழியாக விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக பொருளாதாரத்தோட இதய துடிப்பு அப்படின்னு இந்த பகுதியை தான் சொல்கிறாங்க. 33 கிலோமீட்டர் அகலம் கொண்ட இந்த நீரிணை வழியாக போகக்கூடிய போக்குவரத்து ஒரு நாள் நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னா கூட உலக சந்தையில் கச்சா எண்ணெயுடைய விலை பார்த்தீங்கன்னா தாறுமாறாக உயர்ந்திடும். இப்போது இந்தியா உள்பட உலக நாடுகளுக்கான கச்சா எண்ணெய் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து இந்த ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக தான் டேங்கர்ஸ் மூலமாக கொண்டுட்டு வரப்பட்டுக்கிட்டு இருக்கு. சவுதி அரேபியா, குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட அந்த நாடுகள்ல இருந்து எரிபொருள்லாம் ஏற்றிக்கிட்டு 150க்கும் அதிகமான டேங்கர்ஸ் ஹார்மூஸ் ஜலசந்தியை கடக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கு. ஹார்மூஸ் ஜலசந்தியை கடக்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நாங்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை கூட ஈரான் கொடுத்துருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய பதற்றம் அங்கே நிலவுது. இந்த ஹார்மூஸ் ஜலசந்தியை ஈரான் மூடி இருக்கிறதுனால எண்ணெய் டேங்கர்ஸ் அங்கே சிக்கிக்கிட்டு இருக்கு. டைமுக்கு சேர்றதில்ல. இதனால உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாக உயர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பேரல் கச்சா எண்ணெயோடைய விலை $80 அளவுக்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. இஸ்ரேல் ஈரான் மோதலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுமார் 10% அளவுக்கு உயர்ந்திருக்கு. இந்த நிலைமை தொடர்ந்து இன்னும் மோசமாச்சு அப்படின்னா இது $100 அளவுக்கு கூட உயரும் அப்படிங்கிற ஒரு அச்சமே இப்போ ஏற்பட்டுடுச்சு. ஆக ஆயில் பிரைஸ் மேலே போய்கிட்டே இருக்கு. அப்படின்னா ஆயில் வாங்கி பயன்படுத்தக்கூடிய நாடுகள் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலை வாங்கணுங்கும் போது அதிக விலை கொடுத்தாவது ஏதோ கிடைக்க வேண்டிய இடத்துல இருந்தாவது இவங்க வாங்க முயற்சிப்பாங்க. இது எப்படின்னா, ஆயில் டு இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷன் டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் டு கோல்டு. ஸோ இந்த வரிசையில் தான் நமக்கு ஆயில் ப்ரைஸ் தங்கம் விலையில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துது. ஸ்ட்ராங்கான கேஷ் ரிசர்வ்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு சாத்தியமாகும். அதிகமாக காசு இருக்கணும், அதுவும் அமெரிக்க டாலராக தான் இருக்கணும். ஸோ இதுலேயே நம்ம புரிஞ்சுக்கணும், போர் சமயத்தில் ஆயில் நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம நாட்டுக்கிட்ட ரிசர்வ் கரன்சி டாலரில் அதிகமாகவே இருக்கணும்.
ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பல நாடுகளுக்கும் இன்ஃப்ளேஷன் வந்து கூடும். எக்ஸ்பெஷலி ஆயில் இம்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு இது அதிகமாகவே இம்பேக்டை வந்து ஏற்படுத்தும். அங்கே வந்து விலைவாசி வந்து அதிகரிக்கும். அந்த மாதிரியான நேரங்களில் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆகட்டும், சென்ட்ரல் பேங்க்ஸ் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ண மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாகவே தான் இருக்கும், உயர்த்த தான் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது இன்வெஸ்டர்ஸ் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா பாண்ட்ஸில் நமக்கு வந்து கேஷ் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்குமா, இதனால பாண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வட்டி வருமானம் கிடைக்கும். கோல்டில் வட்டி வருமானம் கிடையாது. அப்போ முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க, நான் ஈல்டிங் அசெட்ஸ்க்கு பதிலாக ஈல்டிங் அசெட்ஸை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலீட்டாளர்கள் கோல்டை விற்றுட்டு இந்த பத்திரங்கள் பக்கம் போயிடுவாங்க. ஆக ஆயில், இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட், கோல்டு, இந்த வரிசையில் நமக்கு ஆயில் விலைங்கிறது தங்கத்தில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துது. அதன்படி தான் தங்கம் விலை சரியுது. இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு டவுட் கண்டிப்பாக வரும். அமெரிக்காவே நேரடியாக போரில் பங்கேற்று இருக்கும்போது அது தொடர்பான அவங்களோட அந்த டாலர் மேலே இருக்கிற மதிப்பு எல்லாத்துக்கும் குறையணும் தானே, ஆனால் இப்போ கூடிக்கிட்டே இருக்கே அப்படின்னா அதற்கு காரணம் உலக அளவில் வர்த்தகத்துக்கு பிரதான கரன்சியாக இருக்கிறது டாலர் மட்டும்தான். நாடுகளாகட்டும், பெரிய பெரிய முதலீட்டாளர்களே பார்த்தீங்கன்னா பெரிய ஹை நெட்வொர்க் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கூட டாலர்களை வாங்கி இருப்பாக வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு டாலருடைய மதிப்பு இருக்கிறதுனால தான் அமெரிக்காவே நேரடியாக போரில் ஈடுபட்டாலும் கூட அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னாலும் கூட ஸ்டில் டாலருடைய மதிப்பு மெயின்டைன் ஆகுது. 5வது ஃபோர்ஸ்டு செல்லிங். அதாவது ஏற்கனவே மார்ஜினில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்த ட்ரேடர்ஸ்க்கு இப்போது ஒரு டைட்டான சுச்சுவேஷன் வந்திருக்கும். மார்க்கெட் வேலிட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது அவங்க வந்து பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு வரும். ஒரு ட்ரேடர் மார்ஜின் வச்சு ட்ரேட் பண்ணியிருக்கும் போது மார்க்கெட் எதிராக மூவ் ஆகுது அப்படின்னா புரோக்கர் கட்டாயமாக பொசிஷன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அந்த நேரத்தில் ட்ரேடருக்கு எந்த கண்ட்ரோலும் இருக்காது. புரோக்கர் சிஸ்டம் மூலமாக அந்த ட்ரேடரோட பொசிஷன் தானாகவே செல் ஆகிடும். ஒரே நேரத்தில் மாஸ் செல்லிங் நடக்கும், ப்ரைஸ் வேகமாக ட்ராப் ஆகும். ஸோ இதுவும் தங்கம் விலை சரிய காரணமாகுது. 6வது காரணம் ப்ராஃபிட் புக்கிங். இன்வெஸ்டர்ஸ் வந்து கோல்டை வந்து செல் பண்ணுறாங்க கேஷ்காக. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிடைச்ச வரைக்கும் போதும், நம்ம இருக்கிறத விற்றுட்டு காசு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து தங்கத்தை விற்றுட்டு காசு எடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது 2 வருஷமாகவே கோல்டில் தான் அதிகமான ப்ராஃபிட் வந்திருக்கு. அதனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த இன்வெஸ்டர்ஸ் அந்த கோல்டை விற்றுட்டு காசு பார்க்கலாங்கிற நிலையில் விற்பாங்க. ஸோ அந்த பணத்தை எடுத்து வேற ஒரு இடத்துல போடுவாங்க. செல்லிங் வந்து அதிகரிக்குது. டிமாண்ட் வந்து சேமாக இருந்தாலும் கூட சப்ளை அதிகமாகும். அதனால் ப்ரைஸ் கொஞ்சம் கீழே வரும். இருந்தாலும் கூட இது பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே இது ஒரு டெம்பரவரி கரெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 7வதாக ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸு. இதெல்லாம் தான் தங்கம் விலை சரிவுக்கு இப்போ காரணமாக இருக்குது. போரே நடந்தாலும் கூட தங்கம் விலை குறையுதே அப்படின்னா இதெல்லாம் தான் அதுக்கான ரீசன்ஸ். சரி, இப்போது தங்கம் விலை குறையுது, இது அப்படியே தொடருமா அப்படின்னா பல நிபுணர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நம்ம கேட்கும்போது அவங்க சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா நீண்ட கால அடிப்படையில் தங்கம் விலை அதிகரிக்க தான் செய்யும், ஆனால் இடையில கொஞ்சம் குறையலாம். சூழல்களை பொறுத்து, ஃபேக்டர்ஸை பொறுத்து விலையில் மாற்றங்கள் வந்து உண்டாகலாம். இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் எப்போ ஆரம்பிச்சதோ அப்போதிருந்தே தங்கம் விலை உயர ஆரம்பிச்சிருச்சு. பல ஏற்ற இறக்கங்களுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதனால் இப்போ வந்து தங்கம் வாங்கிறதுக்கான தேவை இருக்கிறவங்க வேறு வழியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க போயிட்டு இப்போ தங்கம் வாங்கிக்கலாம். ஆனால் 10 வருஷம் கழித்து எனக்கு வந்து தங்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போது வாங்கக்கூடிய முடிவை கொஞ்சம் ஒத்தி போட்டுட்டு தங்கம் விலை குறையும் போது வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா மாதம் மாதம் தங்கத்துக்குன்னு ஒரு தொகையை போட்டு முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிபுணர்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.